ஐஷோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அங்கே நம்ம இந்தியாவில் எல்லாம் சூப்பராக எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. சித்திரை கனி எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவீங்க. கோவில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரூனே நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கோவில் போவோம்ல, அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பூஜை எல்லாம் இருக்குது. ஸோ லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் அலோடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நான் இதில் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு 2 வருஷம் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். எங்களை விட நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க. பட் அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, என்ன ரீசன்ங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பூஜை நடக்கிறதையும் உங்களுக்கு லாங் வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே ப்ரூனே நாட்டில் இருக்கவங்க கோவில் போக முடியாமல் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா நானுமே அப்படி தான். இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டுக்கு எடுத்தது. ஸோ அதனால் நான் லேட்டாக தான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. சுங்கையாக்கரில் தான் இருக்குது. பண்டாலேருந்து ஒரு 6:30 6:45 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். சுங்கையாக்கர் போகிற வழி வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். என்ட்ரன்ஸ் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து மிலிட்ரி கேம்ப்புக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் எடுக்கக்கூடாது. உள்ளே நான் கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கோவிலில் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதான் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து துளசி மாடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவன், விநாயகர், இது எல்லாமே குட்டி குட்டியாக அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வேணும்னா விளக்கேற்றலாம். விளக்கெல்லாமும் அங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம எண்ணெய் திரி மட்டும் எடுத்துகிட்டு போனால் அழகாக அங்கே விளக்கேற்றிக்கலாம். பூவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் கோவிலுக்கு வந்து வரும்போது பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை சாமிகிட்ட வச்சுட்டேன். கரெக்டாக நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரூனேல இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த கோவிலுக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. ஸோ அந்த இயர் எண்டு வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க கோவில்லையே. ஸோ அப்போ வந்து அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கணும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம். அது கூட நம்மளோட ஐசி, பாஸ்போர்ட்டு, ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ஜனவரி எண்டில் இல்லைன்னா பிப்ரவரி எண்டில் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி வரும். அப்போ நமக்கு வந்து நம்மளோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் ப்ளஸ் அதோட ஒரு கோட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை சொல்லிட்டு தான் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நேம் லிஸ்ட்டும் இருக்கும். நம்மளோட பாஸ்கோட் சொன்னோன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒரு விசிட்டர் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஐசியை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கணும். கோவிலில் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது அந்த விசிட்டர் கார்டை கொடுத்துட்டு நம்ம ஐசியை வாங்கிக்கணும். நாங்கள் 2 இயர்ஸாக அப்ளை பண்ணோம், அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எல்லாருமே ஏன்னு கேட்டிருந்தீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபார்ம் வாங்கி தரேன்னு சொன்னது எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற அவங்க மேடம் தான் சொன்னாங்க. அவங்க தான் எங்களுக்கு வாங்கியும் கொடுத்தாங்க. அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு பாஸ்கோடுமே வந்துடுச்சு. ஆனால் அந்த டைமில் கோவிட் டைம்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்போ தான் வந்து வயசுமே பிறந்திருந்தாங்க. 1 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கோவிலுக்கு போக முடியாமல் போச்சு. டைம் என்ன பண்ணோன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கார்லேயே மறந்து வச்சுட்டாரு. ஸோ அதுவும் கொடுக்காம விட்டுட்டார். ஸோ 2 வருஷம் அதில் போயிடுச்சு. 3rd டைம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபார்ம் கரெக்டாக ஃபில்அப்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலி என்னென்னா ஜனவரி பிப்ரவரியில் தான் இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைமில் நமக்கு ஐசி வந்து வேலிடாக இருக்கணும். ஸோ அந்த ஜனவரி பிப்ரவரி மந்த் அப்போ தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஐசி வந்து ரினிவல் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேலிட் இல்லாதனால. ஸோ ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து இதுதான், பெரிய லெவலில் ரீசன்லாம் கிடையாது. நமக்கு ஐசி தான் வேலிடாக இருக்கணும், இதான் மெயின் இங்கே. பட் இங்கே ப்ரூனேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டோ அதே மாதிரி இங்கே ஐசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி கார்டு. நிறைய பேர் வரவங்க அம்மனுக்கு தாம்பூலம் மாதிரி வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, இல்லைன்னா பிரசாதம்
பிரசாதம் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க தான் கொண்டு வரணும், இவங்க கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நானுமே இன்றைக்கி பிரசாதம் பண்ணி சாமிகிட்ட வச்சுட்டேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் என்ன முடியுமோ அந்த பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த கோவில் இங்கே எப்படி வந்துச்சு என்னங்கிற ஹிஸ்ட்ரி விவரம்லாம் எனக்கு சரியாக தெரியாது. ஸோ சரியாக தெரியாமல் நான் உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வருஷமாக வந்து இங்கே விளக்கு பூஜை பௌர்ணமிக்கு பண்ணுவாங்களாம். ஸ்பெஷல் டேலெலாம் பூஜை கண்டிப்பாக நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுமே மேக்ஸிமம் இருக்காங்க. சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் உண்மையாக சொன்னால் பயங்கர பவர் இருக்குங்க. அந்த கோவில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எப்போவுமே கோவில் உள்ள வந்ததுமே என்ட்ரன்ஸில் இருக்க இங்கே சிவனை கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பூ போட்டுட்டு தான் உள்ளே போவோம். ஸோ அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். அபிஷேகம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து விளக்கெல்லாம் போட்டோம் எல்லாம் சாமிக்குமே. ஸோ கோவிலே பிரசாதம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.